உங்களால் வெல்ல முடியாது. திமுகவுக்கு சவால் விடும் மாணிக்கம் தாக்கூர். பிரியும் திமுக காங்கிரஸ். 2004 இருந்து 2014 வரை மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து அதிகாரத்தை ருசித்த திமுக கூடா நட்பு கேடா முடிந்தது என காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகியது. மீண்டும் கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்து தொடர்ந்து கடந்த 10 வருடங்களாக தேர்தலை கூட்டணியுடன் சந்தித்து வருகிறது. இதுவரை திமுகவை விட்டால் வேறு வழியில்லை என்பதால் திமுக கொடுக்கும் தொகுதியை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டு வந்தது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போது நடந்த தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை இல்லை என அப்போதைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கண் கலங்கி அழுத சம்பவங்களும் அரங்கேறியது. இருந்தாலும் திமுகவை விட்டால் வேறு வழியில்லை என்பதால் எத்தனை அவமானம் நேர்ந்தாலும் பரவாயில்லை என கண்ணீரை துடைத்து கொண்டு திமுக கூட்டணியில் தொடர்ந்தது காங்கிரஸ். இந்த நிலையில் தற்பொழுது விஜய் அரசியல் வருகை காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. கடந்த மக்களவை தேர்தலின் போது அதிமுக பாஜக தனித்து போட்டியிட்டதால் நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விடுவோம் என திமுகவை மிரட்டியே அதற்கு முன்பு வாங்கிய 10 MP தொகுதியை காங்கிரஸ் பெற்றது. ஒருவேளை கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு போக வழி இருந்திருக்காது. திமுகவுக்கு தொகுதியை குறைத்து கொடுத்திருக்கும். இந்த நிலையில் தற்பொழுது விஜய் தரப்பில் இருந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் திருச்சி வேலுச்சாமி, பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரை வைத்து திமுகவுக்கு எதிராக விமர்சனம் செய்ய வைத்து வரும் காங்கிரஸ் மறுபக்கம் திமுகவிடம் அதிக தொகுதிகள் கொடுக்கவில்லை என்றால் விஜய் பக்கம் சென்று விடுவோம் என தொடர்ந்து திமுகவுக்கு காங்கிரஸ் கொடுத்து வந்த நெருக்கடி தற்பொழுது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. சமீபத்தில் வெளியான IPDS தரவு வெளியானது. அதில் தற்போதைய தமிழக அரசியல் சூழ்நிலையில் எந்த கட்சிக்கு எவ்வளவு சதவீதம் வாக்குகள் விழும் என்கிற விவரம் வெளியாகியிருந்தது. அதில் திமுகவிற்கு 17%, அதிமுகவிற்கு 15%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 14%, நாம் தமிழர் கட்சிக்கு 7.5%, பாமகவுக்கு 4%, காங்கிரஸ் கட்சிக்கு 3%, பாஜகவுக்கு 2.5% என்று வெளியாகி இருந்தது. அந்த IPDS தரவை வெளியிட்ட தமிழ்நாட்டில் கூட்டணியே அரசியல் உண்மை என தெரிவித்த மாணிக்கம் தாக்கூர் MP, மேலும் ஒரு கட்சிக்கும் தங்களுக்குமான வாக்கு ஆதரவு உள்ளது. இந்த தரவு காங்கிரஸ் மட்டுமல்ல, மற்ற கட்சிகளின் எண்ணிக்கைகளும் முழுமையாக பிரதிபலிக்கப்படவில்லை என நினைக்கிறேன். ஆனால் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது. அதே நேரம் இப்போது அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தானே என மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளது. நாங்கள் இல்லாமல் திமுக வெல்ல முடியாது, அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என தெரிவித்துள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் சூழலில் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவை விமர்சனம் செய்து காங்கிரஸ் முக்கிய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்து வந்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்த கருத்தின் பரபரப்பே இன்னும் அடங்காத நிலையில் தற்பொழுது அதிகார பகிர்வு குறித்து மாணிக்கம் தாக்கூர் பேசியுள்ளது அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.